அரிசியிலேருந்து, அந்த பருப்பு வகைகள்லேருந்து, உப்புலேருந்து, சர்க்கரையிலேருந்து, பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, இயற்கையா வர வேண்டியது. அப்ப இயற்கைனா கடவுள் உங்களுக்காக படைக்கிறது. மனுஷன படைச்சுட்டாரு. அந்த மனுஷன உணர்றதுக்கு உணவு உணவு. வேணும். அந்த உணவு படைச்சது இறைவன். அப்ப அந்த உணவ வந்து நம்ம எப்படி பத்திரம் படுத்தணுமோ, அப்படி பத்திரம் படுத்துனீங்கன்னா, கம்பல்சரி உங்களுக்கு கையில தங்கும். இதுதான் தெளிவா சொல்றேன். அப்படி ஒரு இறைவன் படைச்ச ஒரு உறவுல நம்ம மனுஷன் படைச்சிருக்காரு. மரம், செடி, கொடி மாரி உணவறதுக்கு பொருள படைச்சிருக்காராம். அந்த பொருள நீங்க தக்க வைக்கணும். அது எப்படி நெறைய வைக்கணும்? எப்படி குறைவா வைக்கணும்? அது எந்த இடத்துல வைக்கணும்? இதெல்லாம் முக்கியம். சும்மா ஏதோ போனோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம், எல்லாத்துலயும் வாங்கி பக்கெட்ல போட்டோம், தூக்கி வண்டியில போட்டோம், தூக்கி வீட்ல போட்டோம்லாம் இருந்தீங்கன்னா, எல்லாமே லூஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா, அது எந்த ஒருமே இருக்காது. இதுதான் வாங்கணும், இந்த கிழமை வாங்கணும், இந்த கிழமை செலவு பண்ணணும், இந்த கிழமை இந்த பொருள் வாங்கணும், எல்லாமே சாஸ்திரப்படியே இருக்கு. அதனால தான் அப்போ மகான்கள், ஆசான்கள், சித்தர்கள், ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் ஃபாலோ பண்ணதால தான் இந்த டைமில் தான் இது பண்ணணும், இந்த டைமில் பண்ணணுன்ற ஒரு வழிமுறை இருக்காங்க.